பொன்ராம் சார், யூ ஆர் a ஸ்டார் மேக்கருங்க. ஓகேங்களா, எல்லா ஸ்டார்ஸுமே அடுத்த லெவல் கொண்டு போய் அவங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணி விடுற ஒன் ஆஃப் த அமேசிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரியோட முகத்தை பார்க்கும்போது அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு பயப்படுறீங்க ரியோ? ஓகே, அவர் பெரிய அளவு. நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியன்ஸ்ல சொன்னேன், பெரிய ஹீரோ வருவார், டாப் லெவல் வருவாருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெரிய லெவல்ல வருவீங்க, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் நல்லா முடிவு நல்லா நடத்துங்க, நல்லா லுக்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. அவர்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு பிஎன்ஸ் பண்ணி தட்டி விடுங்க, அது செம்மையா இருக்கும் அப்படின்னேன். ஆனா பண்ணுவான்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட்? ஹியூமர் பேசிக்க ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு சீனை ஹேண்டில் பண்ணும்போது அதை வந்து நாங்க பேப்பர்ல ஒரு 10%, 50% வச்சுக்கோன்னு வச்சுக்கேன். அது 100% ஆகுது ஹீரோக்கள் அண்ட் காமெடியன் ஆர்டிஸ்ட் தான். நான் பேப்பருக்கு வந்து கீழே கொண்டு போயிருக்கேன், மேலே கொண்டு போகணும். அதுல ரியோ சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்றேன். ஏன்னா அவரோட படத்துல வர சீன்ஸ் எல்லாமே, ஏன்னா காமெடியில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருப்பான்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அவரோட டேலண்ட் நினைக்கிறேன். அது கண்டினியூவா பண்ணுங்க, எல்லா படங்களையும் பண்ணுங்க, அதை ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ சார்.